வணக்கம். நான் டாக்டர் ராமகிருஷ்ணன் பேசுறேன், சைக்காட்ரிஸ்ட். மரணத்தை பயத்தை போக்குவது பத்தி தான் இந்த சீரீஸ் பேசிட்டே இருக்கோம். இப்போ மெயினா பாத்தீங்கன்னா மரண பயம் யாருக்கு வரும் அப்படின்னாக்க, இந்த கேன்சர் டிடெக்ட் பண்ணவங்களுக்கும், இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு, சிவியர் ஹார்ட் எலிமெண்ட் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தா நம்ம எப்ப செத்து போவோமோ, எப்ப மூச்சு நின்றுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி கேன்சர் எப்ப ஸ்ப்ரெட் ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கும். அது உண்மை. எந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரீட் பண்ணிருக்கோமோ, ஸ்டேஜ் 1 கேன்சர்னாக்க நமக்கு சர்வைவல் இருக்கு. ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 போது நிச்சயமா நம்ம மெட்டாஸ்டேசிஸ் இதெல்லாம் போறது சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அக்செப்டன்ஸ் தான். அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி அப்படின்னு இருக்கு. அதாவது கவுன்சிலர்ஸ் அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்க நம்ம ட்ரைன் பண்ணிட்டே இருக்கணும். அக்செப்ட் தி ரியாலிட்டி. ஃபால்ஸ் ஹோப் கொடுக்காதீங்க. ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து தான் டாக்டர்ஸ் நிறைய பேர் இன்னொன்று டிப்ரெஷன் ஆக்கிடுறாங்க. ஸோ ஃபால்ஸ் ஹோப் வச்சுக்கவே வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா, மிஷன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபாதர் அட்மிட் ஆன பேஷண்ட்டுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போவாரு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா நோயாளிகளுக்கு நிறைய கில்ட் இருக்கும், குற்ற உணர்வுகள். அப்ப தப்பு செஞ்சிட்டோம், இது செஞ்சிட்டோம், எனக்கு மன்னிப்பு கிடைக்காதா, அடுத்த ஜென்மத்துல நான் நல்லா சொர்க்கத்துக்கு போவனா அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். அந்த சமயத்துல அந்த பிரேயர் நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ணும்போது இன்னும் நல்லபடியா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் இதுல ரொம்ப முக்கியம். அதாவது அவங்களோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. சர்வைவரோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. கை தட்டி இது கொடுங்க, தடவி கொடுங்க. இந்த மாதிரி தடவி கொடுத்தாலே அவங்களுக்கு வலி நிவாரணம் நிறைய இருக்கும். அதாவது செரோட்டோனின் நிறைய சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஹக்கிங் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலே தி பேஷண்ட் வில் ஃபீல் வெரி ஹாப்பி. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன்ங்கிறது ஒரு காமன் ப்ராப்ளம். எஸ்பெஷலி கேன்சர் பிரெஸ்ட், கேன்சர் பேங்க்ரியாஸ் எல்லாம் டிப்ரெஷன் நிறைய இருக்கும். அந்த மாதிரி நோயாளிகளுக்கு ஆன்டி டிப்ரெசன்ஸும் செடேட்டிவ்ஸும் கொடுக்கறது தான் நல்லது. அதனால தூக்க மாத்திரை கொடுத்து அவங்கள அடிமையாக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் ரைட். அவங்க தூங்கணும்னாக்க தூங்கட்டும். லெட் them have a peaceful sleep. அதுதான் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். சோ இந்த கேன்சர் சர்வைவர்ஸுக்கு நம்ம வென்டிலேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். நீ இவ்வளவு நாள் நிறைய பண்ணிருக்க அப்படின்னு அவங்கள பாராட்டணும். இந்த மாதிரி பண்ணும்போது நீ உன்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் நீ அடைஞ்சிட்ட, யூ ஹவ் கிவன் மீ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லதான் அவங்களுக்கும் ஓகே, நம்ம லைஃப் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, என்னோட அத்தை தான் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை காமிச்சாங்க. அவங்கள எங்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்க, அத்தனை பேருக்கு சர்வீஸ் பண்ணிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு சின்ன கட்டி வந்தது காலில், கடைசியில் அது கேன்சர் அப்படின்ட்டாங்க. ஒரு 3 மாசத்துல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அப்போ அபோவ் நீ ஆம்புடேஷன் பண்ணணும், காலுக்கு மேல இந்த முட்டிக்கு மேல காலை ஆம்புடேட் பண்ணணும், எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாம் காலெல்லாம் முண்டமா இருந்து எனக்கு விருப்பம் இல்லை, 6 மாசம் இருப்பேன்னா 6 மாசம் நல்லபடியா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா இருந்தாங்க, ப்ரே பண்ணாங்க. நாங்க எல்லாரும் ஃபேமிலியில அவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்கள உள்ள மற்ற நர்சிங் கேர் எல்லாம் கொடுத்தோம். ஷி பாஸ்ட் அவே பீஸ்ஃபுல்லி. ஸோ அனாவசியமா ட்ரக் பண்ணி அனாவசியமா நம்ம பெரிய ஹீரோயிக்கா சர்ஜரி பண்றோம், அதெல்லாம் வேண்டாம். என்ன அக்செப்டன்ஸ் இருக்கோ, என்ன நமக்கு ப்ரோக்னோசிஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணோம்னா இந்த மரண பயத்திலிருந்து வெளியில போகலாம். மரணத்தை தைரியமா சம்பாதிக்கலாம், மரணத்தை தைரியமாக பாஸ் பண்ணலாம். நமக்கு சொர்க்கம் நமக்கு உண்டு. இதோட என்னுடைய மரணத்தை பற்றிய பயம் அப்படிங்கிற சீரீஸை முடிச்சுக்கிறேன். அடுத்த சீரீஸ் மரணத்தை தள்ளி போடுவது எப்படி என்று பார்ப்போம்.